சங்கீதம் 138 8ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். Let's turn our Bibles to Psalm 138 verse 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தையை உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். தேவனே, இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு இதை உரிமையாக்கி கொள்ள கிருபை தருவீராக. நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக போஷிக்கப்படவும் போதிக்கப்படவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இதன் மூலமாக உம்முடைய ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் கட்டப்படவும், நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் வளரவும் பக்தி விருத்தி அடையவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை, இந்த சங்கீதத்தினுடைய இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். சங்கீதம் இது தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீதின் சங்கீதம், சங்கீதம் 138. இந்த சங்கீதத்தில் சில பின்னணியான வசனங்கள் எல்லாம் காலையில் தியானித்தோம் இல்லையா? சங்கீதக்காரன் ஏன் அப்படி சொல்றாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்வதற்கு என்ன ஒரு காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரணங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் சில முக்கியமான காரணங்களை நம்ம 2வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். என்ன சொல்ல, அவர் தேவனுடைய ஆலயத்தில் பணிந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய உண்மையின் நிமித்தமும் அவர் தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாக இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது எங்க பாடுகிறாரு? தேவனுடைய ஆலயத்தில், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து கொண்டு, தமிழில் பணிந்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ஷிப்னு சில டிரான்ஸ்லேஷன், ஐ bow before your holy temple. தேவாலயத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? நம்மை தாழ்த்தி, தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, ஐ bow before. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். I bow before your holy temple as I worship. தேவனை ஆராதிக்கிற வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டுமாம்? நம்மை தாழ்த்தி பணிந்து கொண்டு. ஒரு பணிவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த பிள்ளைக்கு ஒரு பணிவு கூட இல்லை. பெரியவங்க அப்படி உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்க முன்னாடி பணிவு இல்லாம எப்படி இருப்பாங்களாம்? சொல்லுங்க. நான் சொன்ன உங்களை தான் சொல்றேன்னு சொல்லிடுவீங்க. எப்படி இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்களேன். மைக்கு கொடுங்க, இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மைக் கொடுங்க. அனுபவத்தாவ சொல்றீங்களா? இல்ல சும்மா சொல்றேன். காலு மேல காலு போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம். நான் அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. மாமனார் மாமியார்னு பார்க்காம காலு மேல காலை போட்டுட்டு ஐயாரமா அப்படி உட்கார்ந்துருக்கிறா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பணிவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த வசனத்தில் தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய ஆலயத்தில் பணிந்து கொண்டு. அப்படின்னா என்ன? நான் ஒண்ணுமே இல்லை, நான் உம்முடைய சமூகத்தில் நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அதான் உண்மையாவே நீங்க தாவீது உடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது எல்லாமே அப்படி ரொம்ப நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பால், ஓல்டு டெஸ்டமெண்ட் டேவிடு. இந்த 2 பேர் கேரக்டரும் உண்மையாவே பாருங்களேன். ஒரு ஆண்டவர் பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரா ஆண்டவர்? ஆமா சொல்லுங்க. இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆடு வீடு தரப்போறாரு. ஒரு ஆளிலே சொல்லுங்க. ஆமேன். ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கு 2 வீடு கொடுக்க போறாரு. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஏன்னா ரெட்டிப்பான நம்ம தானே சொல்லிருக்காரு போன மாசம். ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்போ அந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னையும் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும்
எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்புறம் நேற்று தினத்தில் காலையில் தியானித்த ஒரு வசனம் இதில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில், கரவலாடுகளுக்கு பின்பதாக நடந்த என்ன இப்படி நடந்து கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆளியா சொல்லுவோமா? கரவலாடுகளுக்கு ஆட்டு தொழுவத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர். இயேசு கிறிஸ்துவை எங்க திறந்தாரு? மாட்டு தொழுவத்தில் கொண்டாரு. நேற்றுக்கு காலையில் இதுதான் தியானிச்சோம். ஆமா, ஆட்டு தொழுவத்திலிருந்து கரவல் ஆடுகளுக்கு, கரவல் ஆடுகள் இல்லையா, ஆடுகளுக்கு முன்னதாக ஆட்டு தொழுவம், இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவோம். பாருங்க, இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல பாருங்க, இயேசு இந்த வசனம் அதை போவோம் அதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவன் பார்க்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்ப, மிகைப்படுத்தியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, the Lord will perfect that which concerns me. The Lord will perfect that concerns me. The Lord will accomplish that which concerns me. Accomplish. அப்போ உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சில திட்டங்களை வச்சிருக்கார். அல்லேலூயா. which concerns me அப்படின்னா என்ன அர்த்தம்? which concerns me, God has a purpose, God has a plan for you and about you. That is why he says he will accomplish or he will make perfect everything which concerns me. என்னை குறித்து ஆண்டவர் என்னென்ன வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் தெளிவா, அழகாக, நேர்த்தியாக, முழுமையாக செய்து முடிப்பார். விசுவாசிங்க ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் அரை குறையில விடுகிற தேவன் அல்ல. ஒரு இல்லையா சொல்லுங்க. பதில் நம்ம ஆண்டவர் பாதியில் விட்டுட்டு போகிறவர் இல்லை. அல்லேலூயா. செய்து முடிக்கிறவரை கூடவே இருப்பார். ஒரு அழகா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கிறோம்? அமெரிக்கா வந்துட்டோம், எப்படியோ வந்துட்டோம், கையில் இடையில விட்டுட்டு போயிடுவாரோ ஆண்டவர். உங்களை கொண்டு வந்த ஆண்டவர் நிறைவு பரியந்தம், முடிவு பரியந்தம் நடத்த வல்லவர். விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்க. That is why he will perfect, the Lord will perfect that which concerns you. Amen. Whatever it may be, the purpose for his English உங்களை அழைத்து வந்த நோக்கம் அவருக்கு தெரியும். எத்தனை விசுவாசிங்க? நம்ம ஏன் வந்தோம் அப்படி கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னா எங்க கம்பெனியில் கூட வேகன்சி இருக்குடா போடுடா அப்படி சொன்னான். அந்த காலத்தில் இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்காது. இந்த காலத்தில் இந்த மாதிரி போய் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான், ரெஸ்யூமே கொடுத்தேன், அவன் போட்டான், கூட்டிகிட்டு வந்துட்டான், அப்புறம் வந்துட்டேன், என்னன்னு தெரியலை. இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஆனால் இப்போல்லாம் ஒன்றும் முடியாது. இன்னைக்கு தவம் கிடக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு அலையா சொல்லுங்க. ஆமீன். ஆனாலும் உங்களை கொண்டு வந்தார் பாருங்க, உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிச்சயமா நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க அருமையான திரும்ப திரும்ப அந்த வசனத்தை சொன்னார் தம்பி. எதிர்மா, he will not leave you nor forsake you அப்படின்னு பக்கத்தில் உள்ளதை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். ஒரு வழியா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை என்ன நோக்கத்துக்காக அழைச்சி வந்தாரோ, எதற்காக அட்லாண்டாவுக்கு கொண்டு வந்தாரோ, எதற்காக அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாரோ, எதற்காக உங்களை இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போனாரோ, அந்த தேசத்துல உங்களை கொண்டு உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றி செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அவிசுவாசங்களையும் சந்தேகங்களையும் பிசாசு கொண்டு வந்து விடுகிறான். அநேக மக்களுடைய வாழ்க்கையில எதற்காக நான் இங்க வந்தேன், எனக்கு இப்ப வந்த பிறகு யோசிச்சு பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இல்ல, இங்க வந்த காரணம் ஒண்ணு உண்டு. ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்படி யாராவது நினைச்சீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு ஆளியா. ஆமீன். அப்படி யாராவது நான் எதுக்காக வந்தேன், பேசாம ஊர்ல இருந்திருக்கலாமா அப்படின்னு நான் கூட நினைச்சிருக்கிறேன். மஸ்கெட்ல இருந்திருந்தா 2 பேரும் கை நிறைய சம்பளம் வாங்கினோம். கம்பெனி ப்ரொவைடட் பெரிய ஃபர்னிஷ்டு ஹவுஸ், எல்லாம்
விட்டுட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து எதுக்கு வந்தோம்? இங்கே பெரிய சம்பளமாக இல்லை, நாங்கள் வந்தது ஊழியத்து தான் வந்தோம். இந்த டைமில் தொடங்கின நாட்களில் ஒன்றுமே கிடையாது. பீடியாட்ரிக் நர்ஸாக இருந்தவங்க இங்கே வந்து பிள்ளைய கவனிச்சாங்க, பேபி சிட்டிங் தான் பண்ணாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஐயோ பேசாம ஊழியம் இருந்திருக்கலாமோ, அந்த நல்ல வேலையை விட்டுவிடும். அதுவும் ராயல் ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த கிங்குடைய ஃபேமிலிக்கு ஆக கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், பட் பப்ளிக் அலவுடு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அது பேரே த ராயல் ஹாஸ்பிட்டல். அந்த எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. நான் என்னுடைய மானோபோலி கேம் நினச்சிடாதீங்க. எங்கள் கம்பெனி தேர் வாஸ் நோ காம்படிட்டர், நாங்கள் தான் கிங்கு எங்கள் ஃபீல்டில். We had companies in Germany, UAE and Uzbekistan, எல்லா இடத்துலையும் கம்பெனி வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் வைக்கல, எங்கள் கம்பெனி. ஸோ அப்படிப்பட்டதான நிலைமையில் அவர் சொன்னார், எங்கள் ஜிஎம் சொன்னார், நான் அமெரிக்கா போகிறேன்னு உனக்கு எப்போ வேணாலும் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ இங்கே இரு அப்படி சொன்னார். அப்புறம் நாங்கள் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாச்சு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி நினைச்சிருக்கோம் சில வேலைகளில், அது தவறுன்னு லேட்டராக நம்ம உணர்கிறோம். ஒரு வழியாக சொல்லுங்க. இப்போ நான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு வழியாக சொல்லுங்க. ஆமென். நானும் நினைச்சிருக்கிறேன், அது தவறுன்னு நானும் லேட்டராக புரிஞ்சிருக்கிறேன். அதனால் நீங்களும் அப்படி நினைப்பீங்க, அதனால தவறுன்னு இப்போவே சொல்லி கொடுத்துட்றேன், நினைக்காதீங்க. ஒரு வழியாக சொல்லுங்க. காரணம், அந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களை சாத்தா நம்ம இடத்துல கொண்டு வருவான். ஆமென். அப்போ எதுக்கு இங்கே இருக்கிறோம்? பேசாம ஊருக்கு போயிடலாம்ல. ஆமாம், ஊரில் சொல்லுவாங்க, அங்கே என்னத்த பண்ணுற, தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுற? நம்ம தனியாகவா இருக்கோம்? ஒரு வழியாக சொல்லுவோமா? இவ்வளோ பேர் நம்ம இருக்கோமா இல்லையா? ஏங்க, ஒரு ஃபோன் அடித்தா எல்லாரும் வந்து நிற்போம். ஒரு வழியாக சொல்லுங்க. வந்து நிற்கிறவங்களாம் ஒரு வழியாக சொல்லுங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குதுங்க, 15 பிரதர்ஸ் டக்குன்னு போய் இறங்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது போவாங்களா? கேளுங்க, போவாங்களா? சிஸ்டர்ஸ் கூப்பிடாம போகவே மாட்டாங்க. இது அப்படி எங்க பிரதர்ஸ் அப்படி கிடையாது. சிஸ்டர்ஸ்க்கு பல வேலைகள் இருக்கும். வீட்டில் இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் வரோம் பாருங்க, அப்புறம் நம்மளாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு அள்ளியா சொல்லுங்க. இப்படி ஆமா, ஒரு மெசேஜ் போட்டாங்க, டக்கு டக்குன்னு வந்து இறங்கிடுவாங்க ஆளுங்க. இந்தியாவில் யார் வருவா சொல்லுங்க? நானும் ரொம்ப பிஸியாக இருக்குங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேங்க. எங்கே இருக்கீங்க? அண்ணா நகரில் இருக்கிறேன். நம்ம வீடு எங்கே இருக்குது? தாம்பரம். அண்ணா நகரும் தாம்பரம் அமெரிக்காவில் ஒன்றுமே இல்லை. ஒரு வழியாக சொல்லுங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க எத்தனை பேர் 60 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கீங்க? ஒரு வழியாக சொல்லுங்க. 60 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கீங்களா இல்லையா? 40 miles is 64 kilometers. ஓகே, 38 சொல்லுங்க. வந்திருக்கோமா இல்லையா? கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறோமா இல்லையா? ஒரு வழியாக சொல்லுங்க. ஸோ இந்த அமெரிக்காவில் நம்ம எங்கேனாலும் எப்போனாலும் மக்கள் உடனடியாக போவாங்க. ஆனால் இந்தியாவில் தான் யோசிப்பாங்க. ஒரு வழியாக சொல்லுங்க. அதனால யாரும் இந்தியா போகணும்னு நினைக்காதீங்க. போயிட்டு வெக்கேஷனில் ஓடி வந்துடுங்க. ரொம்ப நாள் நிற்காதீங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். 1 மாசம் ஆச்சு, நீ போகலையா? எப்போ போற? டிக்கெட்டு வேலை இல்லையா? நீக்கிட்டாங்களா? உன்னை வேலை இருந்து எடுத்துட்டாங்களா? அப்போ அங்கே இருந்து எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்களே, கேள்விப்பட்டேன், நியூஸ்ல வருது இல்ல? எங்க உங்களுக்கு தெரியாத நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாத நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில். ஆமேன். அதனால நான் சொல்லுவேன், இங்கே வந்துட்டு யாரும் நான் ஏன் வந்து நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு சொல்றேன்னு தெரியல, ஆனால் இங்கே டாபிக் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆமேன். அப்போ கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசிக்க சொல்லுங்க. அதை சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். சங்கீதம் 57 எடுத்து பாருங்க. 57ஆம் சங்கீதத்தில் இதே ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 57 8வது 2வது வசனம். Psalm 57 verse 2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எல்லாமே ஃபியூச்சர்ல சொல்றத, இவர் ஃபியூச்சர்ல நடக்க போகிறத பிரசன்ட்ல சொல்றாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து
முடிப்பார் அப்படின்னு 138 வாசிக்கிறோம். 57:2 என்ன வாசிக்கிறோம்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன். வரலையா? அப்ப இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இந்த விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. நான் முதல்ல சொன்னேன், யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது கர்த்தர் இருக்கார். ஆமென். கர்த்தர் தான் முதல்ல. ஆனாலும் நீங்க கண்டாதானே விசுவாசிப்பீங்க. நம்ம தோமா அங்கதான் வந்தாரு. ஆமென். அதனால நீங்களாம் இவ்வளவு பேரை காமிச்சிட்டு தான் அப்புறம் அவரை காமிக்கணும். ஒரு இல்லையா? அப்போ முதல்ல ஓடி வந்தா இவங்க தான் வருவாங்க. ஆனா ஆண்டவர் கிட்டேயே இருப்பார். எங்கேயும் தூரத்திலே போக மாட்டாரு. நீங்க தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி தேடி தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை வந்து அந்த சூழ்நிலையை பாருங்க. சங்கீதக்காரன் பாடுற சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில சங்கீதங்களை நீ கொஞ்சம் யோசிச்சு பாடு. சும்மா வாசிக்க கூடாது, வாசிக்க கூடாது. மேல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப தெரியுமா வர்றாரு? தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க. அப்போ எல்லாம் இருக்கட்டும். தாவீது இந்த எப்ப பாடுறாரு? தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில ஒதுங்கும் பொழுது தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு பாடுறார் ஒரு பாட்டு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான கர்த்தரை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்மலாம் என்ன சொல்லுவோம்? சவுல் துரத்துறாரு, தப்பி ஓடி கெபியில ஒதுங்குகிறேன். இப்ப யாரை கூப்பிடலாம்? யாருக்கு மெசேஜ் போட்டா உடனே டக்குன்னு வருவாங்க? பாஸ்டர் வர சொன்னாரு, ஒரு மெசேஜ் போட்டா எல்லாரும் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரை தேரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? கெபியில இருக்கும் பொழுது ஒரு அவனுக்கு இப்ப சொல்ல போனீங்கன்னா, கதையை சொல்ல போனீங்கன்னா 400 பேர் கூட இருந்தாங்க. இத்தனைக்கும் தாவீது கூட எத்தனை பேர் இருந்தாங்க கெபியில? எப்போ? ஆகீஸுக்கு தப்பி ஓடும் பொழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வேற இன்சிடென்ட். ஓகே, அதாவது 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் ஒரு கெபியை பார்க்கிறோம். அந்த கெபியில யாருக்கு பயந்து ஓடுறான்? நேத்திக்கு சகோதரன் சொன்னாங்க, வொர்ஷிப் பண்ணல சொன்னாங்க. அந்த பைத்தியம் பிடிச்சவன் போல வாயில நுரை தள்ளி அவன் ஒதுங்கி போய் நிற்கிறான். அந்த குகையில எத்தனை பேர் இருந்தாங்க? 400 பேர் இருந்தாங்க. ஆமென். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு சும்மா போனாவே இத்தனை பேர் இருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, ஒரு ஆள் வெட்டி டக்குன்னு கூட்டம்னா கூட 15 பேர் வந்துருவோம். ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? பிரதர்ஸ் சத்தமா சொல்லுங்க நீங்க. ஆமா. பேதுரு மீன் பிடிக்க போறேன்னு எத்தனை பேர் கூட போனாங்க? பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன் அப்படி சொன்னாரு. எத்தனை பேர் கூட போறாங்க? அது அடுத்த வருது. அது இன்னைக்கு டாபிக்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு டைம் இருக்கான்னு தெரியல. எத்தனை பேர் கூட போனாங்க? 6 பேர் கூட போனாங்க. யோவான் 21 அதிகாரம் பிறகு படிக்கலாம், இப்ப படிக்காதீங்க. ஓகே, பாருங்க. அப்ப என்னன்னா, தாவீது அவ்வளவு பேர் கூட இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கரங்கள் தட்டி ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் கூட இருந்தாலும் நம்ம ஆண்டவரை கூட இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எல்லாம் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். இதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக எனக்காக யாவையும். ஆமா, இங்கிலீஷ்ல நான் வாசிச்சேன், which concerns me, என்னை பற்றி என்ன இருந்தாலும் அதை பெர்ஃபெக்ட்டா அதை செய்து முடிக்கிறவர். என்ன வேணா the purpose that concerns, அந்த purpose தான் சொல்றேன். the plans, whatever it may be, God's plan and God's purpose, whatever it may be in your life, He will finish it perfectly. He will accomplish it perfectly, and He will give you in the right time, in the right way. Amen. அதான் மேல வசனமா இந்த 7வது வசனம் சொல்லுது, வலதுகரத்தினாலே. ஆமென். வலதுகரத்தினாலே இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது
against the wrath of the enemies and your right hand will save me. Hallelujah. அப்ப இந்த சவுலை துரத்திட்டு போகும் பொழுது தாவீதை பாதுகாப்பது அப்படியே வலது கரம். 138:7 வாசிங்கமா ப்ளீஸ். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு யாராவது துன்பத்தின் நடுவில் நடக்கிறீங்களா? யாரா நடக்கிறீங்களா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய துன்பம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவில் படுகிற மக்களுடைய துன்பங்கள் வார்த்தையை, அதாவது என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால அடி உத இழுத்து கொன்னு என்னெல்லாம் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில துன்பம்னு சொல்றதுக்குன்னு ஆண்டவருடைய நாமத்தில் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துன்பத்தில் நடுவில் யாரு நடக்கிறா? தாவீது நடக்கிறா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வருவதற்கான சில சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா இந்த தாவீது விரட்டுறான், ஆகீஸ் விரட்டுறான், சவுல் விரட்டுறான், ஆகீஸ் விரட்டுறான். எல்லா இடத்துலையும் அப்சலோம் 3வது அதிகாரம், சரி 3ஆம் சங்கீதம், மன்னிக்கவும் 3ஆம் சங்கீதத்தை வாசிப்போமே. சங்கீதம் 3 அதுல கூட வாசிப்போம். 3வது சங்கீதம் 3வது வசனம். முந்தின நாள் 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். வரலையா சொல்லுவோமா? ஆனாலும் கர்த்தாவே. எப்ப சொல்றேன் தெரியுமா? சொந்த மகனாகிய அப்சலோம் அப்பாவை கொலை செய்யறதுக்கு தேடி இருக்கிறான். அந்த தலைப்பு வாசிங்க பார்க்கலாம். தலைப்பு தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். சவுலுக்கு தப்பி ஓடினா அதோ மாமனாரு கிங்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க யாரு? சொந்த மகன் தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் என்ன தெரியுமா சொல்றான்? ஆனாலும் கர்த்தாவே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த வசனம் தான். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அந்த பாடல் பாடியிருக்கிறார் பாருங்க பாதர். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த சூழ்நிலையில இந்த பாட்டு தாவீது பாடியிருக்காரு பாருங்களேன். சொந்த மகன் துரத்துகிறாங்க. என்னைக்குங்க நம்ம போய் சொல்லுவோம், ஆண்டவரே நீ என்ன தலையை நிமிர உயிரை செய்வேன்னு சொல்லுவோமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை தாங்கும் சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? சொல்றா பாருங்க. இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவரே ஏன் கைவிட்டீங்க, ஏன் கொண்டு வந்தீங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு கொஸ்டின் தான் கேட்கிறோமே ஒழிய, ஆண்டவரே என்ன நீங்க விடுவிப்பீங்க, எனக்காக யாவும் செய்து முடிப்பீங்க, என் தலையை நிமிர்த்த செய்வீங்க சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா கன்ஃபஸ் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அநேக வேளைகளில் நீங்கள் தொடங்கின காரியங்கள் இடையில நிற்கலாம், தொடர்ந்து செய்ய முடியாம தடைப்படலாம். கவலைப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எத்தனையோ தடைகள் வந்தது உண்மைதான். அப்சலோம் தன்னுடைய சொந்த மகன் துரத்தி கொண்டு போனது உண்மைதான். சவுலினால் பிடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், உடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை பயன்படுத்தும், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.